பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை வீண் போகாதுங்க. நிச்சயமா முடிவு இருக்குங்க. என்னப்பா நம்பிக்கை அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை நம்பிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட, ஏதோ ஒரு தேவையோட நீங்க ஒரு விஷயத்த நம்புறீங்க, விசுவாசமா இருக்கீங்க. என் வாழ்க்கையில இது நடக்காதா, எனக்கு மேரேஜ் ஆகாதா, என் கடன் பிரச்சனை மாறாதா, நான் வீடு கட்ட மாட்டேனா, எனக்கு நல்ல வேலை கிடைக்காதா, நான் வெளிநாட்டுக்கு போக முடியாதா, என் கணவரோட சேர்ந்து வாழ முடியாதா, எங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் மாறாதா அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு. எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி என்னை விட்டு போகாதாங்க, நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, இதெல்லாம் மாற மாட்டேன்னு நினைச்சு கவலையோட பாரத்தோட இருக்கீங்க. ஆனா விசுவாசமா எதிர்பார்ப்போட இருக்கீங்க, ஆண்டவர் எனக்காக செய்ய போறாரு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமா முடிவு இருக்கு, இப்போ உனக்கு நடக்க போகுதுப்பா, உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகிற அளவுக்கு நான் உன்னை விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றவங்க. பேதுரு பாத்தீங்கன்னா மீனே பிடிக்க தெரியலங்க. ஏசப்பா பேதுரு கிட்ட வந்ததுக்கு பேதுரு பிடிச்ச அளவுக்கு மீன் யாருமே பிடிக்கலங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்துட்டாருங்க. அவர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்க வாழ்க்கை அற்புதமா மாறப்போகுதுங்க. நினைச்சு பார்க்க முடியாத அதிசயமான காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு செய்யப்படுறங்க. விசுவாசமா தானே இருக்கீங்க. தடையில்லாம என்ன காரியத்தை எதிர்பார்க்கீங்களோ சீக்கிரமா இன்னைக்கே அது நடக்க போது நான் விசுவாசிக்கிறேங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. அமேன்.